அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, நமக்கு யுபிஐ விரைவில் சர்வதேசமயம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுல த யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் 2016ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இல்லையா? டிஜிட்டல் பரிவர்த்தனைகள பெரிதளவுல ஊக்குவிச்ச ஒரு புரட்சியவே மேற்கொண்டிருக்கும் இந்த யுபிஐயோட இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது இந்தியாவோட டிரான்சாக்ஷன்ஸ்ல ஒரு ரெவல்யூஷனையே கிரியேட் பண்ணிருக்கும். சரிங்களா? இந்த யுபிஐ அமைப்பு அப்படிங்கிறது இந்தியாவுல ஒரு சக்சஸ்ஃபுல்லான அமைப்பு. சோ இத பல உலக நாடுகள் அவங்கவங்க நாட்டுல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, பூட்டான், நேபாள், இலங்கை, சிங்கப்பூர், யுஏஇ, மொரீஷியஸ், நமீபியா, பிரான்ஸ், பெரு போன்ற பல்வேறு நாடுகள்ல வந்து இதுல சொல்லப்பட்ட ஒரு சில நாடுகள்ல ஆல்ரெடி நடைமுறையில இருக்கு. இன்னமும் பார்த்தோம்னா பிரான்ஸ்ல ரொம்ப சமீபத்துல தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இன்னும் நெறைய நாடுகள் அவங்கவங்க நாட்டுல யுபிஐ இன்ட்ரோடக்ஷனுக்கு வந்து டிஸ்கஸ் போயிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த வகையில யுபிஐ அப்படிங்கிற இந்த நம்மளுடைய இந்த பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது, பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இன்னும் கூடிய விரைவில சர்வதேசமயமாக்கப்படும் அப்படிங்கிறத ரிசர்வ் வங்கி ஆளுநர் சொல்லியிருக்காரு. அதான் நம்ம முதல் செய்தியில பார்க்கலாம். சரிங்களா? அடுத்ததா பார்க்கிறப்ப நமக்கு பாரிஸ்ல பாராலிம்பிக் போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. அதுல நேத்து பார்த்துட்டு தான் ஒரு 4 பதக்கங்கள பத்தி பார்த்திருந்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரூபினா பிரான்சிஸ் இந்தியாவை சேர்ந்த துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையா இருக்கக்கூடிய ரூபினா பிரான்சிஸ் வந்து வெண்கல பதக்கம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே துப்பாக்கி சுடுதல்ல 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுல வந்து பார்த்தோம்னா வெண்கல பதக்கம் அப்படிங்கறத வின் பண்ணியிருக்காங்க. சோ இதன் மூலியமா இந்தியா தற்போது வரைக்கும் பாராலிம்பிக் போட்டிகள்ல 5 பதக்கங்களை வாங்கியிருக்காங்க. இந்த 2024ல. சரிங்களா? இது ஒரு அப்டேட் பார்த்துக்கோங்க. அடுத்ததா பார்க்கறோம்னா இந்தியாவில் சிவங்கி புலிகள் குறித்த வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நமக்கு இந்த திட்டம் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா செப்டம்பர் 17 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ப்ராஜெக்ட் சீட்டா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா 1950களிலே இந்தியாவுல இந்த சீட்டா அப்படிங்கிற இனம் வந்து அழிஞ்சு போயிருக்கும். அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 17 2022ல நம்ம பிரதமர் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் அப்ப இந்த ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிற திட்டம் சிவங்கி புலிகள் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. நமீபியா அப்படிங்கிற நாட்டில இருந்து ஒரு 8 சிறுத்தைகளை இந்தியாவுல இருக்கக்கூடிய கியூனோ நேஷனல் பார்க் மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய கியூனோ நேஷனல் பார்க்ல வந்து 8 சிறுத்தைகளை வந்து விடுறாங்க. காட்டு பகுதிகளில் விடுறாங்க. இரண்டாவது கட்டமா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு 12 சிறுத்தைகளை வந்து கியூனோ நேஷனல் பார்க்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இனிஷியலா இந்த ப்ராஜெக்ட ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கால இருந்து கண்டம் விட்டு கண்டம் தாண்டி ஒரு லார்ஜ் கார்னிவோர் அனிமலை வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி உலகத்துல வேற எங்கேயும் நடந்திருக்காது. ஒரு கார்னிவோரஸ் அனிமலை ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு கொண்டு வந்து அந்த கண்டத்துல வச்சு வளர்க்கறது அப்படிங்கிறது. சோ இந்தியாவையும் சரி, வெளிநாட்டிலும் சரி, உள்நாட்டிலும் சரி அதிகமான கிரிட்டிசிசம் வந்துச்சு. ஏன்னா சிவங்கி புலிகள் ஒவ்வொன்றா இறந்து போக ஆரம்பிச்சது. ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா நிறைய குட்டிகள் போட்டு இப்ப அதனுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 25ஆக இருக்கு. குட்டிகள் மற்றும் அடல்ட் சீட்டாஸோட டோட்டல் கவுண்ட் பார்த்தோம்னா நமக்கு 25ஆ இருக்கு. சரிங்களா? ஸோ ப்ராஜெக்ட் சக்சஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கனால அதை குறித்த ஒரு வெப் சீரிஸை எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு மத்திய அரசாங்கமும் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் அவங்க இந்த ஒரு வெப் சீரிஸை எடுப்பாங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ அதுதான் இந்த செய்தியில நம்ம பார்க்கிறோம். மற்றபடி பார்த்தோம்னா நேத்து நிறைய வந்தே பாரத் ரயில்கள் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. அதுல தமிழகத்துல எத்தனை வந்தே பாரத் ரயில்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாக்ஸ் வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் இயங்கும் 8 வந்தே பாரத் ரயில்கள் என்ன எங்கெங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. கடைசியா பார்த்தோம்னா நேத்து சென்னை, எழும்பூர், நாகர்கோயில் அந்த வந்தே பாரத் ரயிலும், மதுரை டு பெங்களூரு வந்தே பாரத் ரயிலும் நேத்து தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. சரிங்களா? படத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ இது ஒரு செய்தியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? மொத்தம் 8 இருக்கு வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்.
ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகள பார்த்துட்டோம். நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.